Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு சிம்பிளான ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஐடியா அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிசானது. நான் வந்து இந்த ரிங் லைட் வாங்கின பாக்ஸ் இருக்குல்ல, அதை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க்கரில் வரைகிறேனோ அதே மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. இந்த பிள்ளையார் வரைகிறது ரொம்பவே சிம்பிள். நிறைய பேர் கிராஃப்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்துட்டு உடனே வந்து அடுத்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அவுட்லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கை இந்த மாதிரி தனித்தனியாக வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சதை அப்படியே வந்து கட் பண்ண போகிறோம் சிசரால். ஏன்னா இது ரொம்ப மெல்லிசான கார்ட்போர்ட் தான், அதனால் மொத்தமாக இருக்கிறதா எடுக்காதீங்க, மெல்லிசாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணுறப்ப கை தனியாக, அதுக்கப்புறம் பிள்ளையாரோட ஃபேஸ் தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிள்ளையாரோட ஃபேஸும் அதுக்கப்புறம் வந்து 2 கையும் வந்து தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் திருப்பி அதே மாதிரி எடுத்துகிட்டு இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி லைனாக வரும். அந்த லைன் தான் வந்து நமக்கு தேவைப்படுது. இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிள்ளையாரோட அந்த தலையில் அந்த தலைப்பாகையை 2ஆக பிரிக்கிறதுக்காக குட்டியாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்தது ஃபுல்லாக வந்து பிள்ளையார் ஃபேஸில் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா துவரம் பருப்பு, அதை வந்து இந்த மாதிரி ஒன்றா லைனாக ஒட்டினாலும் ஓகே, இல்லை ஃபுல்லாக ஃபெஃபிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே துவரம் பருப்பை மேலே அப்படி தூவி விட்டாலும் ஓகே. இதில் வந்து இன்னொரு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நவதானிய பிள்ளையார் செய்ய போகிறீங்க அப்படின்னா காதுக்கு தனியாக, அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு தனியாக, தலைப்பாகைக்கு தனியாக நவதானியம் 9 வகை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நவதானிய பிள்ளையார் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். பட் நான் வந்து துவரம்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த துவரம்பருப்பில் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த கிராஃப்ட் செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பிள்ளையாரோட ஃபேஸ் மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா போதும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் நான் ஃபேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அடுத்தது பிள்ளையாரோட தந்தத்துக்கு அந்த ஒயிட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக இப்போ தலைப்பாகை, அதுக்கு வந்து லைட் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். கலர் வந்து உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கை ப்ளூ கொஞ்சம் ஆப்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால ஸ்கை ப்ளூ வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மேலே அந்த கிரீடத்துக்கு வந்து பிங்க் கலர், காதுக்கு வந்து அதே ஸ்கை ப்ளூ வந்து கொடுத்துக்கிறேன். இப்படி தான் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஸ்டோன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தலைப்பாகை ஃபுல்லாக வந்து ஸ்டோனால் டெக்கரேட் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ கைக்கு வந்து ஸ்கின் கலர் ஒயிட் கலர் இல்லை சாண்டல் கலர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த பிள்ளையாரோட கைக்கு வந்து வளையல் வந்து கொடுத்துருக்கேன். ஆரஞ்சு ஒன்று, பிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன். அப்புறம் பிள்ளையாரோட கைக்கு நெயில் பாலிஷ் போடணும் இல்லையா, அதனால சின்ன சின்னதாக அந்த மாதிரி நெயில் பாலிஷ் மாதிரி போட்டு கையை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிள்ளையாரை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டில் 4 ஸ்ட்ரிப்பு கட் பண்ணிவிட்டு ஃபெஃபிபாண்ட் 4 மூலையிலே அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இப்போ அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒட்டாமல் டைமண்ட் ஷேப்பில் ஒட்ட போகிறோம். கார்ட்போர்டில் சின்ன சின்ன செங்கல் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிடுங்க, கேப் விட்டு. இதுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இது மேலே நீங்கள் கோல்டு பெயிண்ட் வச்சுருந்தீங்கன்னா அங்கங்கே அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்டிக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். நான் வந்து காப்பரில் ஸ்ப்ரேயில் வந்து பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கட்டப்பை குச்சி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கோல்டன் கலர் டேப் இருந்தாலும் ஓகே, இல்லை கோல்டன் கலர் பேப்பர் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி பிள்ளையாரோட ஊதாங்குழல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. 90% முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையாரோட ஃபேஸை வந்து ஒட்டிடலாம். டைமண்ட் ஷேப்பில் வச்சுக்கோங்க, அப்போ பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். எந்தெந்த இடத்துலலாம் அந்த ஃப்ரேமில் வந்து பிள்ளையார் டச் ஆகிற மாதிரி இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அடுத்ததான் நம்ம செஞ்சு வச்ச அந்த புல்லாங்குழல் அதையும் வந்து இந்த ஸ்லாண்டிங்காக அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கை அதையும் இதே மாதிரியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கை வைக்கிறப்ப அந்த கை வந்து இப்படி மடங்கி அதை புல்லாங்குழல் வந்து பிடிச்சிருக்கிற மாதிரி ஃபெஃபிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அந்த விரலையும் நெயில் பாலிஷ் வச்சுக்கலாம். இப்போ அந்த தலைப்பாகையில் அவுட்லைன் வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு ஏதாவது ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு சூப்பரான ஒரு ஷோ பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக புல்லாங்குழலேருந்து கீழே வந்து ஜிமிக்கி தொங்குற மாதிரி பழைய ப்ளவுஸில் இருந்துச்சுன்னா எடுத்து தொங்க விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இது நம்ம அதாவது மெயின் என்ட்ரன்ஸோட கதவில் தான் நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. பிள்ளையார் வந்து சிம்பிளாக நீங்களே வீட்டில் செஞ்சிடலாம், அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்டை யாராவது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இந்த கிராஃப்ட் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கிராஃப்ட் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் நான் ஒரு கிராஃப்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ப்ளூ கலர் ஹார்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.